பெருந்தலைவர் காமராஜரை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு மிக இழிவான ஒரு தகவலை மேடையில் பேசியிருக்கிறார். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது பேசி 2 நாட்கள் ஆச்சு. இன்னும் அவர் அதற்கான வருத்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. நேற்றைய தினத்தில் கூட அவர் பெயரில் வந்த ஒரு அறிக்கையில் அவர் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார் வெளியே இன்னும் வருத்தம் தெரிவிக்கல. இது திமுகவினுடைய வன்மத்தை காட்டுகிறது. காமராஜர் வாழ்ந்தபோது அவர் சுவிட்சர்லாந்து வங்கியில் பணம் வைத்திருந்தார் என்று மிக கேவலமாக ஒரு மோசமான சித்தரிப்பை காட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர், அவர் வாழ்ந்தபோது அவரை கருந்தோழர், எருமை தோழர், கட்டைப்பீடி, மரமேறி என்று அவருடைய சமூகத்தை இழிவுபடுத்தி பேசிய திமுகவினர், அவர் ஒருமுறை ரஷ்யாவுக்கு சென்றபோது ரஷ்யாவுக்கு இந்தியாவிலிருந்து எருமை மாட்டு தோலை தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க, இப்பொழுது எருமையே ஏற்றுமதி செய்கிறார் என்று அவருடைய உருவத்தை கேலி செய்த திமுகவினர், அவர் மறைந்து ஒரு 50 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த வன்மத்தை விடாமல் அவர் ஏசியில் இல்லாமல் உறங்க மாட்டார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்தில் வலைத்தளத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலான ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று, அதில் கருணாநிதியே சொல்கிறாராம், என்கிட்ட ராஜாராம் நாயுடு, அதாவது காமராஜருடைய உதவியாளர் நெருங்கிய நண்பர் ராஜாராம் நாயுடு ஏசி வச்சு கேட்டாருன்னு ஒரு பதிவு. அப்படின்னா அந்த பதிவு உண்மையா பொய்யா, அது வேண்டுமென்றே பரப்பப்படுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது கருணாநிதியோட பதிவு என்றால் கண்டிக்கப்படத்தக்க வேண்டியவர் கருணாநிதி. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், கருணாநிதி காமராஜருக்கு எதிரி. காமராஜர் மறைந்த போது அவருக்கு மெரினா பீச்சில் இடம் தரமாட்டேன் என்று சொன்னவர் கருணாநிதி. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு காங்கிரஸ்காரர்கள் இன்று அவரோடு திமுகவோடு சேர்ந்து லாலி பாடி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸுடைய கொள்கை என்ன? காங்கிரஸ் காமராஜரை இழிவுபடுத்துகிறவர்களுடைய உடன்படிக்கை வைத்துக் கொள்வது, அவருடைய கைகோர்த்து அரசியல் லாபங்களுக்காக கட்சியை நடத்துவதற்கு காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குது, அது சத்தியமூர்த்தி பவன். அது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகாம் அலுவலகமாக மாறிவிட்டதா என்று நான் கேட்கிறேன். நேற்றைய தினத்தில் கூட ஒரு பதிவை நான் செஞ்சுருந்தேன். அதாவது காங்கிரஸ்காரர்களே, நீங்கள் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களா இல்லை அடிமாடா போய்விட்டீர்களா என்று கேட்டேன். வரவணை செந்தில்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட ஒரு வலைத்தள பதிவு போட்டிருக்காரு, எங்களுக்கு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான் முக்கியம் அப்படின்னு, காங்கிரஸ்காரர்கள் முக்கியம் இல்லை, காமராஜர் முக்கியம் இல்லைன்னு தொனி வர்ற மாதிரி திமுகவினுடைய ஒரு கருத்து திங்க் டேங்க் என்று சொல்வார்களே, அப்படி அந்த வரவணை செந்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். ஆனால் தூத்துக்குடியில் போய் உறவின் முறை கூட்டங்களிலே காமராஜர் எங்கள் பாட்டி இறந்ததுக்கு கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகிற கனிமொழி இதுவரை வாயே திறக்கலை. ஏன் கனிமொழி இதை இன்னும் பேசவே இல்லை? இது ஒன்று தவறுன்னு சொல்லுங்கள், இல்லை அது உண்மைன்னு சொல்லுங்கள், அதை உலகம் வரலாறு அது தீர்மானித்து கொள்ளட்டும், காலம் தீர்மானித்து கொள்ளட்டும். அவை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இது மாதிரி இப்போ நான் பார்க்குறேன், காங்கிரஸில் முதுகெலும்பு உள்ளவங்களே இல்லையா? ஜோதிமணியையும் அண்ணன் திருச்சி வேலுசாமியை தவிர வேறு யாரும் அதை எதிர்த்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல. மற்றவங்களெல்லாம் மெதுவாக மயிலிறகால் சிவாவை லேசாக அடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையினும் சரி, ராஜேஷ்குமாரும் மயிலிறக வச்சு அவருக்கு வலிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கடிதொச்சி மெல்ல எரிகிற மாதிரி மயிலிறகால் அவர்களை தட்டியிருக்கிறார்களே, கண்டித்து கேட்கவில்லை. எனவே இதை கண்டித்து கேட்கிற உரிமை, கடமை அதிமுகவுக்கு இருக்குது. ஏன் அதிமுகவுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எங்களுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர் சொன்னார், காமராஜர் அண்ணா எனதுடைய வழிகாட்டி, ஆனால் காமராஜர் தான் என்னுடைய தலைவர்னு சொன்னவர் புரட்சி தலைவர். எனவே அதிமுக அதை எதிர்த்து கேட்கும், தொடர்ந்து இந்த விதத்தில் குரல் கொடுக்கும். காமராஜரின் புகழை, பெருமையை, அவருடைய ஏழை பங்காளனாக வாழ்ந்து மறைந்த அவருடைய பெருமையை சிதைக்கும் திமுகவினுடைய வன்மத்தை நாங்கள் என்றும் கண்டிப்போம். பொதுவாக காமராஜரை பற்றி கார்ட்டூன் போடும்போது அந்த காலத்தில் முரசொலியில் அவர் உள்ளாடையோடு இருக்கிற மாதிரி கார்ட்டூன் போடுவாங்க. சமீபத்தில் கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்களை குறித்து திமுகவிலேருந்து வந்த அந்த கார்ட்டூனில் நீங்கள் அவர் உள்ளாடையோடு இருக்கிற மாதிரி என்று இந்த வன்மம் இன்னும் தொடருது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுக்கு பிடித்த சிந்தனையை, அதாவது மண்டை கபாலத்தில் அவங்களுக்கு ஒட்டடை இருக்கிறது, இதயம் இருக்க வேண்டிய இடத்தில் இரும்பு பீரோ இருக்கிறது. எனவே அந்த இரும்பு குடோன் வைத்து கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வன்மத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அதை பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு வேணுமா காங்கிரஸ் என்று காங்கிரஸுக்காரர்கள் வெக்கி தலைகுனியவனும். காந்தி ஒரு முறை சொன்னார், காங்கிரஸ் எதற்காக ஆரம்பித்தோம்? இந்திய தேசியனுடைய விடுதலைக்காக ஆரம்பித்தோம், விடுதலை பெற்றாச்சு, இனி காங்கிரஸை கலைச்சிடலான்னு சொன்னார். இப்போ காமராஜரை பற்றி பேசுகிறத வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற காங்கிரஸ்காரர்களை பார்க்கும்போது காந்தி சொன்னதான் சரி, காங்கிரஸை கலைச்சிடலாம். அதனால தான் காங்கிரஸை கலைச்சிடலான்னு சொன்ன காந்தியை மகான்னு உலகம் கொண்டாடுதுன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.